டேய் கனவா, சொல்லு மனைவி. லஞ்சுக்கு சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு வறுத்துடலாம்ல? நீ வேணா பிரியாணி பண்றியா? அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. அதோட சேர்த்து பிரெட் அல்வாவும் பண்ணிட்டு அப்பா நல்லா சாப்பிடுவாங்க. சரி ஓகேடா கனவா. மனைவி நீ கிளம்பு, நம்ம வெளியே போலாம். டேய் ஆமாடா கனவா, ஒரு நல்ல படம் வந்திருக்குன்னு சொன்னாங்க, படத்துக்கு போலாமா? போலாம் தான், ஆனா என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. நம்ம இந்த வடபழனி முருகர் கோயில் போலாமா? அம்மா ரொம்ப நாளா முருகர் கோயில் போகணும்னு சொன்னாங்க, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரிடா கனவா. ஓகே, நான் போய் அவங்கள ரெடியாக சொல்றேன். மனைவி உனக்கு ஒரு வேலை. சொல்லுடா கனவா. இன்னைக்கு என் தங்கச்சிக்கு பர்த்டே, அவளுக்காக இந்த கிஃப்ட் வாங்கியிருக்கேன். இதை நீ உன் கையால் கொடுத்தா அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா. சரிடா கனவா, கொடுத்துட்றேன். நான் ஒன்று சொல்லிட்டா? சொல்லு மனைவி. நீ ரொம்ப நல்லவேண்டா கனவா. வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிற. இதை பண்ணி எங்கள் அம்மா சந்தோஷப்படுவாங்க, அதை பண்ணி எங்கள் அப்பா சந்தோஷப்படுவாங்க, என் தங்கச்சி சந்தோஷப்படுவா, எல்லாமே சொல்கிறல்ல. என்னைக்காச்சும் உங்கள் வீட்டில் போய் இதை பண்ணுங்க, என் பொண்டாட்டி சந்தோஷப்படுவான்னு சொல்லியிருக்கியா? தோணுது இல்லை மனைவி, சாரி. பரவாயில்லடா கனவா. மனைவி ஒரு நிமிஷம், அப்படி கேட்காம இருந்தது ரொம்ப தப்பு மனைவி. அது எதனாலன்னு தெரியல. உன்னை நான் கிராண்டடாக எடுத்துக்கிட்டனாலையா, இல்லை ஒரு மேல் டாமினேட்டட் ஃபேமிலியில் நான் வளர்ந்தனாலையா, இல்லை பொண்டாட்டிக்காக இதை பண்ணால் சொசைட்டியில் வந்துட்டு பொண்டாட்டி தாசம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லிடுவாங்க அதனாலையா, இல்லை எங்கள் அப்பா அம்மாட்ட போய் கேட்டு அவங்க பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாங்கங்கிற பயத்தினால, இது எதனாலன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் கண்டிப்பாக அப்படி கேட்காம இருந்திருக்கக்கூடாது. எனக்கு இப்போ ரியலைஸ் ஆகிடுச்சு. இனிமே கண்டிப்பாக கேட்பேன் மனைவி. எங்கள் அப்பா அம்மா தங்கச்சிக்காக உன்கிட்ட வந்து எவ்வளோ உரிமையாக அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி பண்ண சொல்கிறானோ, அதே மாதிரி உனக்காக என் அப்பா அம்மா தங்கச்சிட்டு உரிமையாக போய் நான் கேட்பேன். ஆமாம், என்ன அதை பண்ணு, இதை பண்ணு, அதை ஏன் பண்ணுறேன், இது ஏன் பண்ண மாட்டேன் இப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறது தானே உனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இது எப்படி அவங்கள்ட்ட போய் கேட்குறது? சும்மா சொன்னேன்.